உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. புத்தாண்டை மனமகிழ்ச்சியோடு வரவேற்கும் மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். புத்தாண்டு என்று சொன்னாலே ஜனவரி 1ஆம் தேதி என்பது உலக அனைவருக்கும். ஆனால் தமிழருக்கான புத்தாண்டு என்பது தைத்திருநாள் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் சொல்லியிருக்கிறார் கலைஞர் அவர்கள். 2 புத்தாண்டுகளில் ஒரு புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதனுடைய கலாச்சார கொண்டாட்டங்கள் எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரத்தோடு இருக்கும். இன்றைக்கி அந்த 1ஆம் தேதி ஆனாவே பப்பு, அதுக்கப்புறம் வேகமாக வண்டி ஓட்டுகிறது, உடனே எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஒரு ஆங்கிலத்தனமான ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையான பாரம்பரிய ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அந்த அறுவடை திருநாள், மகிழ்ச்சியோடு இருக்கிறான் பாருங்கள் விவசாயி, அதுதான் உண்மையான திருநாள். பாவேந்தர் மிக அழகாக சொல்லியிருக்கார், நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, தரணி ஆண்ட தமிழனுக்கு தைத்திருநாளே புத்தாண்டு என்று சொல்லியிருக்கிறார். இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று விவசாயி இருக்கிறான். அவனுடைய விளைபொருட்களை எல்லாம் வைத்து சூரியனுக்கு வழிபடுகின்ற அந்த காட்சி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காட்சி. இன்றைக்கு விவசாயிகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அண்ணா அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது கேட்டிருக்கிறார்கள், வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று. அண்ணா சொல்லியிருக்கிறார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய கலாச்சாரம் என்பது அக்ரிகல்ச்சர் என்று. ஆனால் விவசாயிகளுடைய இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். தன்னுடைய விவசாய நிலத்தில் இந்த பயிர்கள் கருகுகிறதே என்று அவன் தற்கொலை செய்து கொண்டால் அது தேசத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய அவமானமாகும். அப்போ இந்த விவசாயிகள் எந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்? அழிந்து போகக்கூடிய இனவங்களை மீனவர்கள் கூட சேர்த்தலான்ற அளவுக்கு சிங்கள இராணுவம் சுட்டு கொண்டிருக்கிறது. அப்போ தமிழக மீனவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? மாணவர்கள் இந்த கல்வி ஆண்டு இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எக்ஸாம், அவர்கள் எந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்? அதே மாதிரி பொருளாதாரத்துறையாகட்டும், சமூக சேவையாகட்டும், அப்போ மனநிலையோடு எந்த மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்கள்? அதோட மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரன்சி. ஆனால் இதையும் மீறி தமிழர்கள் இதெல்லாம் மீறி எவ்வளோ சோதனை வந்தாலும் நம்ம அதை சாதனை ஆக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழர்கள் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து தான் நமக்கு இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்லமுத்து அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பிரபல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்முடைய இருக்கிறார். கல்வி நிறுவனங்களை சேர்ந்த திரு மாறன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். சமூக ஆர்வலர் யமுனா ரவி அவர்களும் நம்முடைய இருக்கிறார். பத்திரிகையாளர் திருமதி தேன்மொழி அவர்களும் நம்முடைய இருக்கிறார். இந்த புத்தாண்டை நாம் வரவேற்க மனநிலையோடு இருக்கிறோமா என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றனர் நம் முன்னோர்கள். யாருக்கு வழி பிறக்கும்? நம் உழவர் பெருமக்களுக்கும் அவர்களின் வழியாக பொதுமக்களுக்கும் என்பதுதான் இதன் பொருள். அதனால்தான் புத்தாண்டு என்பது தை மாதம்தான் என்பதனை உறுதிப்பட உரைத்தார் கலைஞர் பெருமகனார். வாழ்க்கைக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாய பெருமக்களுக்குத்தான் தமிழ் புத்தாண்டின் மகிழ்ச்சி தேவைப்படும். இன்று அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இன்று கொண்டாடப்பட்டு வரும் ஆங்கில புத்தாண்டு வெறும் கூத்தும் கும்மாளமுமாகத்தான் இருக்கிறது என்றும், இந்த நாளில் நடக்கும் கேளிக்கைகளும் அட்டகாசங்களும் அதனால் ஏற்படும் மரணங்களும் பொதுமக்களின் மனங்களில் வேதனையைத்தான் ஏற்படுத்துகிறது என்றும், மகிழ்ச்சி என்ற பெயரில் மாபெரும் அராஜகங்கள் நிகழ்த்தப்படுகின்றன என்றும் இந்த ஆங்கில புத்தாண்டை பலர் எதிர்க்கிறார்கள். இன்றைய சூழலில் விவசாயிகள் போதிய தண்ணீர் இன்றி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி மேலாண்மை அமைப்பதில் இழுபறி, கடல் எல்லை பிரச்சனையில் மீனவர்களின் துயரம், மழை பொய்த்து போனதால் வறட்சியை எதிர்நோக்கும் பொதுமக்கள், சேமிக்க வேண்டிய தண்ணீரை வீணாக்கிவிட்டு கைபிசைந்து நிற்கும் அரசு, ரூபாய்த்தாள் பிரச்சனையால் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அக்கறை இல்லாத மக்களின் மனநிலை, இவற்றோடு வரும் கல்வியாண்டில் ஏற்பட காத்திருக்கும் கல்வி கட்டண குழப்பத்தில் பெற்றோர்கள், 12 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை, விவசாயத்தை பற்றிய எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாத மத்திய அரசின் மௌனம், இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் பிரச்சனை சூறாவளிக்கிடையில் புத்தாண்டை மகிழ்ச்சியாக வரவேற்கும் மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களா? அல்லது வழக்கம்போல் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மகிழ்ச்சியை வரவேற்க தயாராவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் புரியும்.
ஆங்கில புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா என்பதற்கான விவாதம் அல்ல. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே இருப்பதும் எல்லாம் மழை. இயற்கை மிஞ்சி எதுவும் நாம் செய்ய முடியாது என்பது வேறு விஷயம். காவிரி நீர் பிரச்சனையை நல்ல முறையில் தீர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிறது. இதை தீர்த்தால் ஒழிய காவிரி நதிர் பங்கீட்டில் நமது பங்கை நாம் பெற்றால் ஒழிய தஞ்சை மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. நிச்சயமாக 2017 புத்தாண்டை மனநிறைவோடு வரவேற்கின்ற நிலையில் நமது தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் எந்த ஒரு பிரிவினருக்கும் அந்த மனநிலை இல்லை என்பதை நான் தினமாக கூறுவேன். ஒரு வருடம் தொடங்குது அப்படின்னாலே தமிழர்களுக்கு அதுவும் ஒரு பண்டிகை காலமாக தான் இருக்குது. அதை கொண்டாட நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்கிறது. இப்போ இந்த பணத்தட்டுப்பாடு காரணத்தினால மனநிறைவோடு நம்ம வந்து அதை வரவேற்கிற நிலையான முழு மகிழ்ச்சி கிடையாது. ராணுவ வீரர்கள்லாம் வந்து 17 பேர் வந்து இறந்தாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அதை லைக்கு ஷேர் தான் பண்ணுவோமே தவிர நம்ம சொல்லுவோம் நான் வந்து இந்த மாதிரி நான் அவங்கள வந்து மதித்தேன் அப்படின்ட்டு. ஆனால் மனசோடு யாருமே அவங்கள வந்து மதிக்கிறது கிடையாது. அப்புறம் பார்த்தோன்னா வறுமை, ஊழல் வந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க, வாங்குறவங்களும் இருக்காங்க. என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வறுமை ஊழல் எல்லாம் மறையுதோ அப்போதான் வந்து முழு மனதோட நம்ம வந்து இது கொண்டாட முடியும். இப்போ பார்த்தோம்னா புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு வந்துட்டாலே கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து முக்கியமாக வந்து தோன்றது வந்து ஜல்லிக்கட்டு தான். அதுக்காண்டியே புத்தாண்டு எப்போ வரும் அப்படின்னு வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க அரசு அதை தடை பண்ணிட்டாங்க, மத்திய அரசு. அதை பற்றி பேச்சே ஒன்றும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, இருக்குமா இருக்காதா அப்படின்னு. அதனால் இளைஞர்கள் வந்து ரொம்ப மனம் நொந்து போயிருக்காங்க சார், கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம். இப்போ நான்லாம் பார்த்தா புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் சார், இங்கே வந்து தங்கி வேலை பார்த்துட்ருக்கேன். பார்த்தா வாடகைக்கு கூட பணம் எடுக்க முடியல. ஏடிஎம்மில் ஒரு 500-600 பேர் நிற்கிறாங்க. நம்ம போய் பின்னாடினா கிட்டத்தில் வரும்போது பணம் முடிஞ்சிருது, ஏதோ ஒரு ஏடிஎம்மில் தான் வருது. அப்படி இருந்து வாடகை கூட பணம் எடுக்க முடியாத நிலைமையில் நம்மளாம் எப்படி சார் புத்தாண்டை வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக கொண்டாட முடியும்? இந்த நிலையில் நீங்கள் அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவியாகவே இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதியாரின் பாடல் ஒன்று வரும், நெஞ்சு பொறுக்குதில்லையே இதை நினைந்து நினைந்திடில் மனம் வெறுக்குதில்லையே, கஞ்சிக்கிலார் என்பார் இதன் காரணம் என்னவென்று அறிந்திலார். நம்மளுடைய காரணம் என்னவென்று அறிந்தால்தான் நம்மளுடைய குற்றம் இல்லைங்களா? இன்றைக்கி மகிழ்ச்சி எதில் இருக்குது? புத்தாண்டில் வரவேற்கிறதுல புத்தாண்டில் மகிழ்ச்சி இருக்கான்னு நம்ம கேட்குறோம். நம்மள்கிட்ட பணம் இல்லைன்றோம். ஆனால் கோடான கோடி மக்கள் வறுமையில் தான் இன்றைக்கும் இருக்காங்க. விவசாயிகள் அனைவருமே வறுமையோடு தான் ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அறுவடை இருக்கோ இல்லையோ, எங்களுடைய விளைபொருளுக்கு விலை இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த புத்தாண்டை நாங்கள் ஒரு கிழிந்த புடவையோடு கூட நாங்கள் சந்தோஷமாக எங்களது குடும்பத்தோடு நாங்கள் வரவேற்று நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். அந்த வருடத்தோட முதல் அடியான புத்தாண்டையும் சரி, தமிழர் திருநாளான நம்மளுடைய தமிழர் புத்தாண்டையும் சரி, ஒரு மகிழ்ச்சியான மனநிலையையும் ஒரு நம்பிக்கையான மனநிலையிலும் எடுத்து வச்சாதான் அந்த வருடம் வந்து ஒரு சிறப்பாக இருக்குங்கிற ஒரு மனநிலை நம்மளுடைய இந்திய மக்களுக்கும் நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் இருக்கு சார். ஒரு பழமொழி இருக்கு சார், இருட்டு ரூம்ல கதவு திறந்துக்கிட்டு ஐயோ இருட்டா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதில் ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறாங்க பாருங்க. அந்த மனநிலையில தான் நாங்கள் இந்த புத்தாண்டை வரவேற்கிறோம். நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு நேஷ்னல் பிளேயர் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா மாரியப்பன் வந்து வின் பண்ணார், கோல்டு வின் பண்ணார். அதே மாதிரி அதை வச்சு நிறைய பேர் வந்து இப்போ பிளாக் மணி வந்து பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து பணம் வந்து புழக்கமே இல்லை, எங்களால் இது பண்ண முடியலன்றாங்க. அதே நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நான் வந்து ஹை ஜம்பர் சார், நேஷனல் பிளேயர், வெரி குட், 4th பிளேஸில் இருக்கேன் இந்தியாவில். எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதனால ஸ்பான்சர் கிடச்சிருக்கு. போன நேஷ்னலில் வந்து வெறும் 42 பேர் தான் போயிருந்தோம், 32 பேர் மெடல் அடித்தோம். ஆனால் இந்த வருஷம் 100 பேருக்கு மேலே நாமினேஷன் பண்ணுறோம் நாங்கள். கண்டிப்பாக வந்து எந்த ஃப்ளட்டு சரி, எந்த இயற்கை சூழ்நிலை வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களோட மனசுலையும் வந்திருக்கு. இது வந்து வரவேற்கத்தக்கது தானே. இந்த அரசாங்கமும் நிர்வாகமும் அரசியலும் இயற்கையும் மூணுமே மக்களுக்கு கடுமையான நெருக்கடியை இப்போ கொடுத்துருக்கு. டிமானிசேஷன் என்ன பண்ண, அந்த பண மதிப்பு நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லையா? இந்த கேஷ்லெஸ் எக்கானமியை வச்சுட்டு ஒரு பொங்கல் பானையை வாங்க முடியுமா? கரும்பு வாங்க முடியுமா? ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்க முடியுமா? 2000 ரூபாய் நோட்டு எடுத்துகிட்டு போய் பொங்க பானை வாங்குறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விவசாயி கிட்ட எப்படி ஸ்வைப்பிங் மிஷின் இருக்க முடியும்? இதை பற்றின கொஞ்சம் அக்கறை இல்லாமல் மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு புத்தாண்டை நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்க முடியும்? இயற்கை சீற்றங்கள் எடுத்துக்கோங்க, நடா புயல் வந்துச்சு, மீனவன் எப்படி கடலுக்கு போய் மீன் பிடிப்பான், எப்படி காசு வரும், எப்படி நாங்கள் புத்தாண்டை மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுறது, எப்படி ஒரு தை திருநாளை கூட நாங்கள் எப்படி ஒரு பொங்கல் வச்சு விழாவை கொண்டாட முடியும்னு நினைக்கிற மனநிலையில் மக்கள் நிச்சயமாக இல்லை.
ஏமா தட்டுப்பாடுன்றது இன்றைக்கு நிலைமைக்கு மட்டும்தான் உங்களுக்கு தட்டுப்பாடு. உங்களுடைய பணம் உங்ககிட்ட தான் இருக்குது இல்லைங்களா? அது இன்னைக்கு எடுக்க முடியாத ஒழிஞ்சு உங்கள் பணம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு எப்போவுமே வாழ்வாதாரம் ஃபுல்லாக, வாழ்க்கை ஃபுல்லாக தட்டுப்பாடாக தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விவசாயியும் விதை பொருளுக்கு போய் கடன் வாங்குறாங்க சரிங்களா? ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் களை எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், ஒவ்வொன்றுக்கும் ஆள் வேலை. இன்றைக்கி வந்து கூலிக்கு ஆள் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்ததுலேருந்து யாருமே விவசாயத்துக்கு யாருமே வர்றது கிடையாது. அப்போ விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சுருக்கவங்களும் அவங்களாம் தான் தன்னால் பாடுபட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு கடன் அடைக்க முடியாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் மழை வராதா, இந்த வருடம் நல்ல விளைச்சல் வராதா, நல்ல விலை வராதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கமாக இருக்காங்க. நீங்கள் ஏன் பன்னாட்டு கம்பெனிகள்லையும் போய் பெரிய பெரிய மாலில் போய் நீங்கள் உங்களுடைய திங்ஸ்களை வாங்குறீங்க? விவசாயி, ஏழை விவசாயி, இந்த விவசாயி அந்த இடத்துல போய் அந்த பொருளை வாங்குவோம்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சிந்திச்சிருந்தீங்கன்னா இந்த விவசாயியோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். இந்த நிலைமையே இன்றைக்கு வந்திருக்காது. வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் ஐடி செக்டர் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் படியே நடக்குது. டிசம்பர் 31 ராத்திரி 12 மணிக்கு என் நண்பர்களோடு சேர்ந்து கடற்கரையில் கொண்டாடினாதான் கொண்டாட்டம்னு நினைக்கிற சில பகுதி மக்கள் இருக்காங்க. அப்போது என் பையன் போயிட்டானே, அவன் திரும்பி ஒழுங்காக வருவானா, அவன் ஒழுங்காக போனால் கூட எதிர்க்க வரவன் அவனுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எத்தனை தாய்மார்களும் தகப்பன்மார்களும் வீட்டில் கவலையோடு உட்காந்துருப்பாங்க. மேலும் முன்னாடி காலத்துலலாம் ஒரு விசேஷம் அப்படின்னாலே வீட்டில் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். இப்போது என்னதான் சேர்றது ஒரு பெரிய விசேஷமாகவே இருக்குது. அப்படியே எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா கையில் மொபைலை வச்சுக்கிட்டு அவங்க ஹாப்பி நியூ இயர் டு யூ, ஹாப்பி நியூ இயர் டு யூன்னு எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு விஷ் பண்ணி சந்தோஷத்தை பகிர்றாங்களே தவிர கூட இருக்கிறவங்களுக்கு பகிர மாட்டேங்கிறாங்க. அதனால முதியவர்களும் இந்த டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க அவங்களுக்குலாம் அது மன நிம்மதியை தரல. என்னடா நம்ம பேரை முன்னாடியே உட்காந்துருக்கானே, நம்ம கூட பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த முதியவர்களுக்கும் அந்த வயதில் மிகுந்தவர்களுக்கும் எங்கேருந்து சார் மகிழ்ச்சி இருக்குது? நான் மறுக்கலை. அவங்க வந்து மெசேஜ் அனுப்புறதோ இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புறதோ நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஊருக்கு ஏன் போகிறாங்க? ஊருக்கு போகாமே இருக்கலாமே. ஊருக்கு போய் பாட்டியை பார்க்கணும், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இருந்தாலும் அவங்க வந்து செலவு பண்ணின்னு அவ்வளோ பஸ்ஸு கஷ்டப்பட்டுன்னு போகிறாங்க. ஏன்? ஊரை பார்க்கலாம், அந்த விழாவை கொண்டாடலாம் தான் போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஒவ்வொரு புத்தாண்டும் ஒரு புது திருப்புமுனையாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்களோட லைஃபோட கெரியர் பாயிண்ட்டை வந்து அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி அதாவது 11th மேக்ஸிமம் 6th வந்து சில பேர் டாக்டர் ஆகணும்னு கனவோட ஆரம்பித்தவங்க வந்து இப்போ திடீர்னு தமிழ்நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து திடீர்னு தமிழ்நாட்டிலேருந்து வர மக்களை வந்து நார்த் இந்தியன் பீப்புளோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களால நீட்டில் வந்து அச்சீவ் பண்ண முடியாத நிலைமையில தள்ளியிருக்கு. அதே மாதிரி இப்போ 11th 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன படிக்க போகிறாங்க, வர புத்தாண்டில் அவங்க பழைய சிலபஸ் படிக்க போகிறாங்களா இல்லை புது சிலபஸ் படிக்க போகிறாங்களான்ற டைலமாலேயே அவங்க கடைசி வரைக்கும் இருக்காங்க. புத்தாண்டு நம்ம எப்படி அடுத்து நம்ம 11th 12th என்ன பண்ண போகிறோம், அடுத்து 11th 12th இப்போ நான் நீட் எடுத்து பயாலஜி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நீட் அடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மக்கள் நிலையில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இது நீடு இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது எங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜ் பசங்களாம் வந்து ஊருக்கு போனாலும் பெரியவங்க கிட்ட பேசாமல் மெசேஜ்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் அதெல்லாம் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணனால தான் அந்த ஃப்ளட்டு டைமில் வந்து எவ்வளோ பேரை காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த இளைஞர்கள்லாம் எவ்வளோ வந்து மனிதநேயமிக்க செயலை செஞ்சுருக்காங்க. அங்கே ஜாதி மதம்லாம் ஒன்றுமே தெரியல. ஐயா, நான் ஆக்சுவலாக ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து அந்த பொங்கலை எப்படி கொண்டாடுவோன்னா, வருஷம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ கஷ்டம். எங்கள் கழனியில் வந்து இன்றைக்கி வருமா, இன்றைக்கி வந்து வயலில் இவ்வளோ எதனா போட்டோன்னா இன்றைக்கி அரிசி வருமா, நாளைக்கு நெல் பயிர் வருமா, வேர்க்கடலை வருமா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். ஒரு தடவை நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்றைக்கு அந்த பொங்கல் வரும், அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடிங்க ஐயா அவ்வளோ சந்தோஷமாக வீட்டு வேலை மொத்தி வீட்டில் எல்லா பொருளையும் அலசி போட்டு எல்லாம் அவ்வளோ ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க ஐயா. அந்த கஷ்டம் மொத்தம் அந்த ஒரு நாளில் போய்டும் ஐயா. வெரி குட். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா. அன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் செஞ்சு அம்மா ஸ்வீட் செஞ்சு தருவாங்க. பக்கத்து வீட்டுக்கு போய் கொடுத்து இனிய பிறந்த இது நியூ இயர் சொல்லி விஷ் பண்ணுவோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சாகவும் முடியலை, வாழவும் முடியலை. ஏன்னா எல்லா பக்கங்களில் இருந்தும் அவங்களுக்கு நெருக்கடி, பன்முக தாக்குதல். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கேன். நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், கடலை போட்டிருக்கோம், சோளம் போட்டிருக்கோம், எல்லா விவசாயிகளும் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து கேணி இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணிகள் வருது. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வர்றேன். எங்கள் மாவட்டம் வந்து ஒரு வறட்சியான மாவட்டம்.
நகரத்தில் இருந்துக்கிட்டு விவசாயிகளை பற்றி பேசலாம், ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகள் என்னங்கிறது அவங்க காலையிலேருந்து சாயங்காலேருந்து ஒரு விவசாயி வீட்டில் போய் இருந்து பாருங்கள், அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும். அவங்க எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு காலையில் வெளில நான் 6 மணிக்கு எந்திரிச்சு போகணும் சார். ஒரு கடலை போட்டோமா குயில் அடிக்கும், மயில் அடிக்கும், கிளி அடிக்கும், இதுகளிலிருந்து அந்த இது பயிரை காப்பாற்றணும்னா காலையில் 6 மணிக்கு போய் நிற்கணும். காலையில் விடிய காலையில் தான் விழுகும். அதே ஒரு வெண்டிக்காய் போட்டாங்கன்னா அந்த வெண்டிக்காயை காலையில் பனி இது பண்ணுறதுக்குள்ளே அந்த பனி பருவத்திலே அந்த வெண்டிக்காயை பிடுங்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, 10 மணி ஆச்சுன்னா அந்த வெண்டைக்காய் கொஞ்சமாக முத்த ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருலையுமே ஒரு விவசாயி மனமகிழ்ச்சியோட கொண்டாடுறான்னா அவன் நிலத்துல விளைஞ்ச பயிரில் இருந்து பொங்க காய்ச்சறதுக்கும் கடையில் வாங்கி அரிசி வாங்கி பொங்க காய்ச்சறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? வெரி குட். நான் வந்து விவசாயி இன்னொரு இடத்துல போய் வாங்கக்கூடாது, அந்த சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க சார். இப்போ எத்தனை விவசாயிங்க வந்து பொருள் வாங்குறது, விவசாய சம்மந்தப்பட்ட பொருள், உரக்கடை இது போன்ற பொருள் வாங்குறதுக்கு பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வச்சு ஸ்வைப் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை பேர் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க, டெபிட் கார்டு வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த ரோட்டோர கடைக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி நம்ம போய் பொருள் வாங்க முடியும்? பொருள் 2000 நோட்டை கொடுத்தா அவங்களுக்கு சில்லறை தர முடியாது. இது மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. இந்த வருடம் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் பெண்களுக்கு எதிராக நிறையா வன்முறைகள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா கூட நமக்கு ஐயோ இந்த புத்தாண்டை கொண்டாடணுமாங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. அவ்வளோ நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடுமைகளை பெண்கள் தினமும் சந்தித்து வருகின்றனர். இந்த வருடம் ஃபுல்லாகவே பெண்களுக்கு எதிரான ஒரு சமூகமாக மாறிட்டு தான் வருது. ஸோ அடுத்த புத்தாண்டுலையாவது இதெல்லாம் குறைஞ்சி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அடுத்த புத்தாண்டு மிகவும் சிறப்பான புத்தாண்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்க தண்ணி இல்லாமல் அதனால இந்த மதுரை சைட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தண்ணியை வந்து 2000 ரூபாய் அந்த டேங்கர் தண்ணீர் ஆடியை வச்சு இறக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு இப்போது 1500 செல்லாதுங்க போது அவங்க விவசாயத்தை பார்ப்பாங்களா, பேங்க் அலைவாங்களா, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் உண்மைன்னு தான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாருமே இப்போ 1 மாதம் 2 மாதம் இப்போ நடக்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்க. அதால் கிடைக்கிற நன்மையை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு போட்ட விவசாயிக்காக நான் வந்து பண்டிகை கொண்டாட போகிறேன். நம்ம கொண்டாடினா போதுமா? நமக்கு சாப்பாடு போட்ட விவசாயி அவன் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கான்? மேற்கு வங்காளத்தில் பிந்தாஸுங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து தன்னோட கிட்னியை விற்று ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் எப்படி அவங்க இந்த புத்தாண்டை வந்து வரவேற்பாங்க? குறிப்பாக சொல்லணுன்னா மீனவ மக்கள் படகு எடுத்துகிட்டு அவங்க கடலுக்கு போனாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வருவாங்களா, நிம்மதியாக பத்திரமா வருவாங்களான்னு அவங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. போன மாதம் கூட இலங்கை கடற்படை நம்ம மேலே நடத்தின துப்பாக்கி சூடில் 2 பேர் மேலே குண்டு பட்டிருக்கு. கடலில் மாதிரி அவங்களோட பிரச்சனை இன்னும் ஓயாமல் தான் இருக்குது. இப்படி ஒரு நிலைமையில் எப்படி சந்தோஷமாக அவங்களால புத்தாண்டு கொண்டாட முடியும்? திரு கல்வியாளர் மாறன் அவர்கள், புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது இந்த சூழ்நிலை மாணவர்கள் என்ன மனநிலையோடு இருக்காங்க, விவசாயிகள் என்ன மாதிரியான மனநிலையோடு இருக்காங்க சொல்ல முடியுமா? முதல்ல நான் ஒரு விவசாயி மகனாக நான் வந்து என்ன நினைக்கிறேன்னாக்க, இன்றைய காலத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வந்து வேறறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மழை இல்லை, காவேரி தண்ணி இல்லை, எங்கேயுமே பஞ்சமாக இருக்குதுங்க. நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணாலும் சரிதாங்க, நீங்கள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணாலும் கோல்டு எடுத்து சாப்பிட முடியாது, சாஃப்ட்வேர் எடுத்து சாப்பிட முடியாது. நமக்கு தேவையான ஆகாரம் வந்து மிக முக்கியமானது வந்து விவசாய பொருட்கள் தான். இன்றைக்கி விவசாயிகளின் அத்தனை பேருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு விவசாயி வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சொல்லலாம், நம்ம வந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம், ஒரு புத்தாண்டை கொண்டாடுறோம்னாக்க நம் விளைநிலங்களில் வந்து பயிர் செஞ்சு அந்த பயிரை அறுவடை செஞ்சு அந்த சந்தோஷமாக அந்த அறுவடை செய்த தானியங்களை வந்து விற்பனை செய்து அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு நம்ம வந்து கொண்டாடுறது வந்து ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம். என்னுடைய மனநிலைகள் ஒவ்வொரு விவசாயினுடைய பிரதிபலிக்கும். கடை வாங்கி செலவு பண்ணுறது வந்து கடை வாங்கி கொண்டாடுறது ஒரு உண்மையான கொண்டாட்டம் அல்லன்னு நான் சொல்ல முடியும். அதற்கு அடுத்தது நான் ஒரு கல்வியாளராக நான் சொல்கிறேனாக்க, அந்த பொண்ணு சொன்னாங்க நீட் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. போன வருடம் வந்து தமிழகத்தில் உள்ள அத்தனை மாணவர்களுடைய மனநிலைகள் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பல பெற்றோர்கள் வந்து எனக்கு தூங்கவே இல்லை. ஏன்னா அவருடைய கனவு வந்து 2ஆம் வகுப்பிலிருந்தோ 3ஆம் வகுப்பிலிருந்தோ மருத்துவக் கல்லூரி சேர வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு நல்ல ஒரு மார்க் எடுத்து நீட் எக்ஸாம் தான் அப்பியர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் 34 மாணவர்கள் தான் வந்து நீட் எக்ஸாமே குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க. எனக்கு 14,000 பேர் அப்பியர் ஆனதில் 34 பேர் தான் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க. அப்போ 34 பேர் குவாலிஃபைடு ஆனாங்கனாக்க இந்த 34 பேர் யாருன்னா அரசு பள்ளி படித்தவர்களோ இல்லை தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களோ இல்லை, சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் தான் அந்த 34 மாணவர்களும். அப்போ வந்து தமிழகத்தில் படித்தோம் அத்தனை பேருக்கும் வந்துனாக்கா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது. நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கோட்டாஸ் இருந்தாங்கன்னு சொல்லி தப்பிச்சாங்க. வார வருடம் வந்து இதையும் வந்து எல்லாருமே நீட் எக்ஸாமினேஷன் வச்சு செஞ்சாக்க
தமிழ்நாடு மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் மட்டும் இல்லை, கிராமப்புற மாணவர்கள் மட்டும் இல்லை, நகர்ப்புற மாணவர்கள் அத்தனை பேரும் வந்து பெரும்பாலும் பாதிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு ஒரு கல்வியாளராக வந்து சொல்கிறேன்னாக்க, இந்த நீட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ வரணும்னாக்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சிலபஸை வந்து யூனிஃபை பண்ணி எல்லாரும் நல்லா படித்து எல்லாரும் ஈக்குவலாக பண்ணினாக்க கம்பீட்டன்சி அதிகமாக வரும். நீங்கள் தமிழ் மீடியத்தில் எழுத சொன்னால் கூட நம்ம மாணவர்கள் வந்து எழுத முடியாது. எனக்கு சிலபஸ் வேறு, இன்டர்நேஷனல் சிலபஸ் வேறு, சிபிஎஸ்சி சிலபஸ் வேறு, ஸ்டேட் போர்டு சிலபஸ் வேறு. ஆகையால் அந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக எழுத முடியாது. மாணவர்கள் அத்தனை பேரும் அந்த பொண்ணு சொல்ல மாரி வந்து மெடிக்கல் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பெரிய கனவு வந்து நினைச்சது வந்து நினைவாக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கொண்டாட்டங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். அதற்கு அடுத்து ஒரு பொருளாதார நிபுணர் நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, இந்த டிமானிட்டைசேஷன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னாக்க நம்ம வந்து இந்தியாவினுடைய எதிர்கால பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எதிர்கால பொருளாதாரத்தை விட இன்றைய பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏன்னா டிமானிட்டைசேஷனுங்கிறது வந்து எனக்கு நீங்கள் டாப் லெவல் பீப்புள் மட்டும் பார்க்காதீங்க, கேஷ்லெஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கோங்க, டெபிட் கார்டு மட்டும் பார்க்காதீங்க. கோடிக்கணக்கான கிராம மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஏடிஎம்லையும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட சொல்லியிருக்காங்க, ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னாக்க எக்ஸிக்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த டிராபேக். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. பிளானிங் இஸ் குட், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இஸ் குட், பட் எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் ஃபெயிலியர் ஆகிறோம். ஆகையால் ஒவ்வொரு விதத்திலையும் பார்க்கும்பொழுது மாணவர்களை இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து வருமானத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து என்னன்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த விழாவை கொண்டாடுவாங்க. அதை வந்து விவசாயிகள் வந்து நினைக்க அந்த அளவுக்கு கொண்டாடுறனாக்க கண்டிப்பாக கடன் வாங்கி தான் கொள்ளணும். இன்னொன்று சொல்ல போகணுன்னாக்க நம்ம எல்லாமே ஆங்கில புத்தாண்டை தான் வந்து ரொம்ப அறிவு சார்ந்து நம்ம கொண்டாடுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழ் புத்தாண்டு மிக முக்கியமான விஷயங்கள். தமிழ் புத்தாண்டை யாரும் அந்த அளவுக்கு கொண்டாடுறது கிடையாது. நம்ம வந்து இப்போ கிராமம் கூட நம்ம மறந்துட்டாங்க. நம்ம தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து நம்ம புத்தாண்டில் வந்து யாருக்குமே தெரியறது. தமிழ் புத்தாண்டுனா சாதாரணமாக ஒரு பாயசம் வச்சு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு பொங்கல் வச்சு சாப்பிட்டு போயிடுறோம். ஆங்கில புத்தாண்டுனா அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அதுக்கடுத்து பீச்சில் போய் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு மனநிலைகள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா கிராஸ் கல்ச்சர் அந்த அளவுக்கு இம்பாக்ட் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம மனநிலைகள் தான் மிக முக்கியம். அந்த மனநிலைகளை மாற்றணும். அந்த மனநிலைகளை மாற்றணும்னாக்க கல்வி தான் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த கல்வியும் அந்த அறிவும் அந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருந்தால் இதை நாம் மாற்ற முடியும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டை கொடுத்து உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. யமுனா ரவி மேடம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கமே நம்ம பணத்தை மட்டுமே ஒரு ஆதாரமாக கொண்டு நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் கிராமத்தில் வந்த ஒரு பெண்மணி கூறினார், நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் அன்று உறவினர்களெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான கொண்டாட்டத்திற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கலாம், நம்மளையும் தாண்டி படிப்பு, இந்த டிமானிட்டைசேஷன், கரன்சி இல்லாதது, விவசாயிகளோட கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் நினைக்காமல் வருடம் முழுவதும் நாங்கள் எடுத்த அந்த கஷ்டத்தை நாங்கள் மறந்து அந்த ஒரு நாள் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருப்போம், அதை நாங்கள் வந்து வரவேற்கின்றோம் என்று பேசி அந்த அணிக்கு என்னுடைய ஆதரவை தருகின்றேன். சரி, நன்றி மேடம். தேன்மொழி மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மனநிலையோட மக்கள் இருக்கிறாங்க இந்த புத்தாண்டை, தமிழ் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா? 2-3 தலைமுறையாக தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ கல்வின்றதே வந்து ஒரு 2-3 தலைமுறைக்கு தான். இந்த கல்வியும் இப்போ தேசிய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளை கல்வியை முடக்கக்கூடியதான் இருக்குது. இவ்வளோ பேரும் பேசுனாங்க, இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னாங்க. விவசாயியோட கஷ்டத்துக்காக எத்தனை பேர் போய் களத்தில் இறங்கி போராடினாங்க? யாருமே இல்லை. அறிக்கை விடலாம், நம்ம பேப்பரில் எழுதலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அவங்களோட கஷ்டத்துக்காக யார் அவங்க பக்கத்தில் நின்று தோள் கொடுக்குறாங்க? ஒரு சில குறிப்பிட்ட இயக்கங்களை தவிர்த்து. பணப்புழக்கம் வந்து மக்களுடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாற்றலை. கண்டிப்பாக புத்தாண்டுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் அவங்க மறந்துடுறாங்க. எந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர, இந்த சூழ்நிலை எனக்கு பாதிப்பை கொடுக்குது, இந்த பணப்புழக்கம் வந்து தட்டுப்பாடு எனக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, அன்றாட என்னுடைய உணவுக்கு வந்து எனக்கு இது குறையாக இருக்குது அப்படின்னும் போது இதை எதிர்த்து யார் வந்து களத்தில் நிற்கிறாங்க? ஒரு புரட்சி வெடிக்கணும் இல்லையா? என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு முறை வந்து என்னோட மாறிப்போச்சு. என்னுடைய எழுத்துரிமை இல்லை. என்னுடைய எழுத்துரிமை முற்றிலுமாக வந்து முடக்க பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெண்களுடைய எழுத்துக்களுக்கு வந்து அதிகபட்சமான முட்டுக்கட்டை இருக்குது. நம்மக்கிட்ட மனோபலம் இருக்குது. ஆனால் களத்தில் இறங்கி போராடக்கூடிய அந்த புரட்சியை வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கல, இன்னும் ஒதுங்கி இருக்கத்தான் நினைக்கிறோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஏன்னா புத்தாண்டையும் மக்கள் வந்து மதம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறாங்க. என்றைக்கு அதை மதம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மக்கள் விலகி வரமாட்டாங்க.
அந்த கொண்டாட்டத்துக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மக்கள் கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். நன்றி. நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரைக்கும் 5வது வரைக்கும் படித்தேன் ஐயா. அதுக்கப்புறம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். பார்த்திங்கன்னா நான் 6வது மட்டும்தான் ஃபீஸ் கட்டினேன். 7வதுலேருந்து 12வது வரைக்கும் எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. இப்போ நான் காலேஜ் வந்திருக்கேன். இப்போ அடுத்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு யாராச்சும் கட்டுவாங்களான்னு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். நாங்கள் புத்தாண்டை கொண்டாட நிலைமையில நாங்கள் இல்லை. சமீபத்தில் நடந்த பிரச்சனையில் வந்து தமிழர்கள் அவ்வளோ இழிவுபடுத்தினாங்க. கர்நாடகாவில் இருந்து அவ்வளோ தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க, அவ்வளோ அவமதிச்சாங்க. ஏன் அதெல்லாம் வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்ம தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது? நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு தண்ணி தானே கேட்குறோம். அது ஒரு அவசியமான விஷயம் தானே. அதையே எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வயசானவங்களை நிர்வாணமாக அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற போது இந்த மனநிலையோடு எப்படி நான் வந்து புத்தாண்டை கொண்டாடுவேன்? அப்படி ஒரு இருக்கும்போது எப்படி அவங்க சந்தோஷமா புத்தாண்டை ஏற்றுக்க முடியும்? அட்லீஸ்ட் வர புத்தாண்டுலையாச்சும் அது புது ஆண்டா இருக்கணும். நம்ம தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். பெண் அவளுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கலாம்னா அவளோட சுயமரியாதை நீங்கள் இழக்க விட வேணாம் அப்படின்ட்டு தான் கேட்குறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்றா நிறையா இடத்துல பெண்கள் சீரழிக்க தான் படுறாங்க. நியூ இயர் குடி கூத்து அந்த விஷயத்தில் எவ்வளோ பெண் பாதிக்கப்படுறாங்கன்னு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை ஒரு நல்ல விதமாக எங்கேயாவது ஒரு நல்ல விஷயமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் டிமானிட்டைசேஷனால் ஒண்டி விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, காசு இருந்தாலும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற மிடில்மேன் அவங்களால கூட வந்துட்டு விவசாயிங்களுக்கு லாபம் இல்லாமல் போகும். ஸோ லாபம் இல்லைன்னா அவங்களால புது வருஷம் ஒண்டி இல்லை, எந்த நாளிலுமே அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஃபோனில் வந்து க்ரீன் பட்டன்னா வர்ற காலை அட்டன் பண்ணுறது, கட் பண்ணணும்னா ரெட் பட்டன் அமுக்கணும் அப்படின்றது தான் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே நகரத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால நீங்கள் வீட்டிலேருந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணான்றாங்க. அதை வச்சு கிராமப்புறத்தில் இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணி அந்த பணம் வச்சு சந்தோஷமாக கொண்டாட முடியும் அப்படின்றத என்னோட. அப்போ கிராம மக்களுக்கு நீங்கள் ஆப்பில் கற்றுக் கொடுக்கணும், அவனுக்கு நீங்கள் வந்து வகுப்பு எடுக்கணும், அது தமிழில் வர விஷயங்களை பற்றி பண்ணணும். ஓகே, அதை நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவன் கஷ்டப்பட மாட்டான்றது. இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம சந்திச்சுட்டு வர எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியுமே ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சுவாதி கொலை வழக்கு நடந்தது. சுவாதி கொலை வழக்கில் என்ன முடிவுன்றது தெரியாது. அதுக்குள்ளே ஒரு பெரிய தலைவரோட திரைப்படம் வந்தது. அந்த விஷயம் மூடி மறைக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தோட மோகத்திலே இருந்தும் அந்த திரைப்பட மோகம் வரும்போது திடீர்னு வந்து இந்த பணப்புழக்கம் வந்தது. இந்த பணப்புழக்கம் வரும்போது சொல்கிறாங்க டிசம்பர் 30க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடணும். அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிசம்பர் இந்த பணப்புழக்கத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த அரசியல் புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வரான், அவன் வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், இல்லை ஏதோ ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படும் போது அவன் வந்து கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னும் போது அந்த வேதனை வந்து அது அடித்தட்டு மக்களுக்கு தான் புரியும். மேல்தட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங் போக முடியும், இல்லை ஒரு பெரிய லெவலில் படிக்க முடியும். ஆனால் அடித்தட்டு மக்கள் வந்து அப்போ கடைசி வரைக்கும் அடித்தட்டு மக்களாகவே இருப்போமா? அப்போ அடுத்து வர புத்தாண்டை மட்டும் நாங்கள் எப்படி வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? அப்போ இன்னும் என்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க போகிறோன்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கே தவிர மகிழ்ச்சியான ஒரு சூழல் இங்கே கிடையாது. முக்கியமான என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இளைஞர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு புதுமையான ஆண்டாக இருக்கணும். எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் தெருவாக நின்றுக்கிட்டு எல்லாருக்கிட்ட அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு வந்து மக்களுக்கு இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு தர ஆண்டாக இருக்கணும். சைனாவில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, விவசாயிகள் அவர்களுடைய லாபம் மட்டுமே 13,000 கோடி ரூபாய். அதை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு விவசாயிகளுடைய வீட்டிலையும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தெரு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த விவசாயிகள் மட்டும் எப்படி அப்படி சம்பாரிச்சாங்க? இங்கே உள்ள விவசாயிகள் ஏன் இன்றைக்கும் அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரமே ஒரு பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையே இன்னும் அப்படியே இருக்கு? ஏன் சிந்திச்சு பாருங்க. ஊட்டியிலே கேரட் உற்பத்தி செய்தார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் உற்பத்தி செய்த விளைபொருட்களை நல்ல விளைச்சலை அந்த விளைபொருளை எந்த விலைக்கு அவர்கள் உற்பத்தி செய்தார்களோ அதற்கு மேலே லாபத்தில் வைத்து விற்க முடியாத அளவிற்கு நஷ்டத்தில் கூட வாங்குவதற்கு ஆளில்லாத சூழ்நிலை இருப்பதை இன்றைய ஊடகங்கள் வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றன. அதே போல் ஊட்டியிலே தேயிலையினுடைய பயிரை வாங்குவதற்கு கூட விவசாயிகள் யாரும் முன்வருவதற்கு இல்லை. அந்த சூழ்நிலை இன்று ஏற்படுகின்ற நிலையிலே எவ்வாறு வருகின்ற இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாட இயலும்? கிராமப்புறங்களில் மாணவர்கள் அங்கே நடத்துகிறதோ அதுவே அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க புத்திக்கு ஏற்றிக்கிட்டு அவங்க எழுதுறாங்க. ஆனால் நகர்ப்புறம் பார்க்கும்போது அதுக்கு முற்றிலும் வேறுபாடு. ஏன்னா இங்கே வந்து எல்லா வசதிகளும் இருக்குது. காலையில் ஒரு கிளாஸு, சாயங்காலம் ஒரு கிளாஸு, மத்தியானம் ஒரு கிளாஸுன்னு வேலைக்கு அவங்க கிளாஸு போய் மொபைல் ஃபோன்லேயே அதுக்கான தேர்வெல்லாம் எழுதி அவங்க பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது அது ஒன்றும் அவங்களுக்கு
பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், தமிழ் வழி மாணவர்கள் அவங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே தமிழ் வழியில் தான் படிக்கிறாங்க. அப்போது அந்த தமிழ் வழியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் நுழையும் போது அங்கே அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் எல்லாமே ஆங்கிலத்துலேயும் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தான் இருக்குது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்க தோணும், நம்ம இவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறோம், நம்ம இவ்வளோ நல்லா படிக்கிறோம், ஆனால் கூட நம்மளை வந்து தள்ளி வைப்பாங்களோ, அதுக்கு நம்மளால் கல்லூரியில் போய் மேலும் படிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு மன தாக்குதல், ஒரு மன அழுத்தத்திற்கு நல்லா படிக்கிற மாணவர்கள் ஆளாகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால இந்த எதிர்வர புத்தாண்டை அவங்க கொண்டாடுவாங்களா, இல்ல அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குமா? மத்திய அரசு முதல்ல அறிவிச்சது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காகவும் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த மாதிரி அந்த டிமானிட்டைசேஷன் பண்றோம்னு சொன்னாங்க. இப்போ பகிரங்கமா மத்திய நிதியமைச்சர் என்ன அறிவிக்கிறாருன்னா, பண பரிவர்த்தனையை மாத்துறதுக்காக, பண பரிவர்த்தனைக்காக மட்டும்தான் நாங்கள் இப்போ முக்கிய நோக்கம் அதுதான், பணப்புழக்கத்தை குறைக்கணும்ன்றாங்க. அப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா, தெருவோர கடை விற்கிறவங்க, கீரை விற்கிற பாட்டி, காய்கறி விற்கிற பாட்டி தான். எந்த மால் முதலாளியும் இதனால பாதிக்கப்படலை. அப்போ நீங்க சொல்றீங்கல்ல இது எல்லாத்துக்கும் நல்லது நல்லது நடக்க போகுதுன்னு, எந்த நல்லதுக்கான அறிக்கையும் மத்திய அரசு இது வரைக்கும் கொடுக்கல. இவ்வளோ கருப்பு பணம் நாங்கள் ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் 40 நாள், கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம சொல்ல முடியும் இது எல்லாமே நல்லதுக்கு தான்? சகிப்புத்தன்மை, தமிழர்களுடைய மிகப்பெரிய டிராபேக்கே சகிப்புத்தன்மையும் மறதியும் தான். நான் சகிப்புத்தன்மைன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களால் இந்த புத்தாண்டை ஏற்றுக்கவே முடியலை. ராமசுப்ரமணியம் சார், பொருளாதாரத்தில் நம்ம வந்து வெறும் விவசாயத்தை பற்றி பேசுகிறோம். இட் இஸ் ஆல் எக்கனாமிக் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணுமா, அமித்யா சென் பொருளாதார மேதை சொல்லுகின்றார் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ராஜன் கவர்னர் அவர் சொல்லுகின்ற போதும் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ பொருளாதார வல்லுநர்கள் எல்லோருமே எதிர்த்திருக்கிறார்கள் இந்த கருப்பு பண ஒழிப்பை. அப்போ நாட்டினுடைய பொருளாதாரம், ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை வந்து குறையும் அப்படின்றாங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பொருளாதார சூழல் இருக்கிறது? எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி எப்படி இருக்குது? 2017 இந்த எக்கனாமிக் growth ஆகுமா? எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, த நேச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். கடவுளுங்கிறது நேச்சர் தான். அந்த நேச்சர் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு. இதே விட கஷ்டங்கள்லாம் நம்ம பார்க்கலையா, சரித்திரம் காணலையா? எனக்கு ரொம்ப விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அழுதுகிட்டே இருக்கலாம். அது சொல்யூஷன் கொடுக்க போதா? சொல்யூஷன் கொடுத்தா நான் எல்லார்ட்டையும் நானும் சொல்லுவேன், ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களும் சேர்ந்துங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க மோசமாக இருக்குது. மோசமாக இருக்கிறது உண்மையே நிதர்சனத்தை நான் மறுக்கலை. ஆனால் அதுலேருந்து நேச்சர் வந்து எப்போதுமே ஒரு சேலஞ்ச். நம்ம புஷ்அப்ஸ் எடுக்கிறோம் சார், புல்அப்ஸ் எடுக்கிறோம், அப்போ வெளிக்கு தான் செய்யுது. ஆனால் மசில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. வென் காட் இஸ் கிவிங் யூ சம்திங் டஃப், வி திங்க் He is saying that you are capable of handling this. உன்னால் இதை தாங்கிய முடியும், அதனால தான் அவனுக்கு கொடுக்குறார். இதே விட பெரிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவோம். நவ் கமிங் டு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜிடிபியில் 60% comes from service sector, 20-25% comes from production. Agriculture is the least. It's an integrated economy. நீங்கள் அக்ரிகல்ச்சர் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, அவனுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடியூஸ் கொண்டு வரதுக்கு, சிட்டிக்கு கொண்டு வரதுக்கு ரோடு நல்லா இருக்கணும். ஸோ இட் இஸ் இன்டெகிரேட்டட் எக்கனாமி. நம்ம உடம்பு மாதிரி தான். என் கை மட்டும் நான் பார்த்தா போகாது, என் ஹோல் பாடி இஸ் இன்டெகிரேட்டட். நீ கை தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பிரெயின் வந்து ஐ டோன்ட் கேர் அ டேம் பிகாஸ் பிரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை, இன்டெகிரேட்டட் எக்கானமி. இன்டெகிரேட்டட் எக்கானமியில் எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். புத்தாண்டை வந்து மக்கள் சொல்லும் போது எல்லா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். இன்றைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியாவில் கிரேட்டஸ்ட் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறோம். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன? பீப்புள் லெஸ் தேன் 30 years, highest in the country is today in the world. And Indian economy is the number 1 growing economy today. Nowhere, not even China, not even the BRIC country. I lived in Russia for 4 years. Russia is not at all doing well. So the rate of growth is the best. Things could have been better. இதை விட நல்லா இருந்திருக்க முடியுமா? முடியும். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறத வச்சுட்டு அதில் சந்தோஷப்பட்டுட்டு, ஏன் சந்தோஷப்படணும்? நம்ம தமிழர்கள் அடித்தா வாங்கி கொள்ளுவோங்கிறதுக்காக இல்லை. சந்தோஷமாக இருந்தால் தான் நான் பண்ண வேண்டியது. இஃப் ஐ ஃபீல் குட், இஃப் ஐ ஹேவ் அ குட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், என்ன பண்ண போகிறேன்னா நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணாக்க நல்லா நடக்கும். நன்றி ஃபார் தட். நன்றி செல்லமுத்து சார். இந்த வருடங்கள் விவசாயிகளுக்கான போராட்டங்களை பார்த்தீங்கன்னா எந்த வருடமும் இல்லாத அளவுக்கான ஒரு போராட்டங்கள். விவசாயிகளுடைய தற்கொலை இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 விவசாயிகள் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசு உங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்கிறதா? இப்போ விவசாயிகள் இது புத்தாண்டு எப்படி கொண்டாட மனநிலையில் இருக்காங்க?
புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் நகர்ப்புறங்களிலே கற்றவர்கள் மத்தியிலே அந்நிய கலாச்சாரத்தை படித்தவர்கள் மத்தியிலே கொண்டாடப்படுகிற ஒரு நள்ளிரவு கொண்டாட்டம். அது இன்னும் கூட கிராமப்புறங்களை எட்டவில்லை. கிராமத்தில் எந்தோ தாயோ தகப்பனோ அங்கே இருக்கிற மக்களோ இரவிலே 1 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு பீர் பாட்டில் உடைச்சிக்கிட்டு கொண்டாடுற கொண்டாட்டம் இன்னும் கிராமங்களுக்கு வரவே இல்லை. கிராமத்தில் அந்த காலத்திலெல்லாம் பொங்கல் என்றால் அது ஒரு புது பொலிவோடு புது உற்சாகத்தோடு. ஏனென்றால் கவிஞன் சொல்லுவான், பாலூத்தி உழவு செய்வார், பனிபோல் விதை நடுவார், மாம்பழத்து சாரெடுத்து வயலுக்கே உரமிடுவார், தேன்பாய நெல்விளையும் தென்பாண்டி நாட்டினிலே. அவருடைய கற்பனை பாருங்க. அப்படி இருந்த நாடு. அந்த பொங்கல் குதூகலம், புத்தாடை, மகிழ்ச்சி, ஆடு மாடு, சொந்த பந்தம், உறவு, பந்த பாசம், உண்மையான அன்பு, உண்மையான பாசம், இதெல்லாம் ஒரு பொங்கலுக்கு அருமையான அடையாளங்களாக இருந்தன. இன்றைக்கு மஞ்சள் பயிர் கருகிதென்று மஞ்சள் காட்டுக்குள்ளே மாண்டார் ஒரு விவசாயி, நெல் பயிர் கருகிதென்று சென்னல் காட்டிலே உயிரை விட்டான் ஒரு விவசாயி, வாழை குலையோடு சாய்ந்ததென்று வாழை மரத்து அடியிலே உயிர் விட்டான் விவசாயி. இதுதான் இன்றைக்கு நிலை என்றால் எந்த முகத்திலே மகிழ்ச்சி பொங்கும்? பட்டினத்தார் சொன்னதைப் போல, பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? எங்கே மகிழ்ச்சி வரும் இந்த ஆண்டு? இன்றைக்கு எல்லா துறையிலும் விவசாயிகளுக்கு கடுமையான நெருக்கடி. 70 ஆண்டு கால சுதந்திர நாடு. பணத்திலே, பொருளாதாரத்திலே, தொழில்துறையிலே, கல்வித்துறையிலே, மருத்துவத்துறையிலே முன்னேறிவிட்டோம் என்று சொல்கிறோம். ஆனால் முன்னேற்றமே கிடையாது. கல்வித்துறையில் ஊழல், கல்வி பாழாகிவிட்டது. மருத்துவத்துறையில் ஊழல், மருத்துவம் பாழாகிவிட்டது. அனைத்தும் இன்றைக்கு பாழ்பட்டுத்தான் போயிருக்கிறது ஒழிய ஒன்றும் கூட மனிதனை முன்னேற்ற, மக்களை முன்னேற்ற உருப்படியாக ஒன்று கூட இல்லை என்பதுதான் உண்மை. எனவே விவசாயிக்கு பிரதானம் தண்ணீர். பாலாற்றிலே சென்ற ஆண்டு வெள்ளம் மட்டும் 20 நாட்கள் போன தண்ணீர் தேக்கியிருந்தால் 10 ஆண்டுகளுக்கு நிலத்தடி நீர் பெருகி இருக்கும், தண்ணீர் பஞ்சம் தீர்ந்திருக்கும். ஆனால் விட்டுட்டோம். இப்படி எந்த திட்டத்தையும் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்காத அரசாங்கம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட இந்த விவசாயத்தை விட முடியாமல் நாங்கள் 30 கோடி மக்கள், 30 கோடி மக்களுக்கு உணவில்லை, உடை இல்லை, பால் இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, சர்க்கரை இல்லை, அரிசிக்கு ஒரு நாடு, எண்ணெய்க்கு ஒரு நாடு என்று பிச்சை எடுத்த இந்தியா. இதற்கு எப்படி உணவு உற்பத்தி பெருக்குவது, எப்படி பஞ்சத்தை போக்குவது, எப்படி இந்த மக்களை காப்பது என்று திட்டமிட்ட அரசாங்கம் கொண்டு வந்தது பசுமை புரட்சி. எங்களை கூப்பிட்டு கடனை கொடுத்தார். இந்தாப்பா விவசாயி வா, இந்த கடன் தர, கிராப் லோன், பயிர்க்கடன், கொண்டு போய் விதை நல்லா விளையும், ஹைபிரிட் சீட்ஸ், ஒட்டு ரகங்கள் போடுங்க. எல்லா ஒட்டு ரகமும் போட்டோம், பூரா பூச்சி வந்து ஒட்டிச்சு, மறந்தடித்தோம், உரம் போட்டோம், உற்பத்தி ஆச்சு, நாடு தன்னிறை பெற்றது. இன்றைக்கு 120 கோடி மக்களும் உண்டது போக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு உற்பத்தி செய்திருக்கிறோம். ஆப்ரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் க்ளோஸ். உற்பத்தி செய்த விவசாயி இன்றைக்கு கடனிலே, தற்கொலையிலே. ஜல்லிக்கட்டு போச்சு, சாவக்கட்டு போச்சு, பட்டி பொங்க போச்சு, ஆடும் போச்சு, பட்டியும் போச்சு. இன்றைக்கு விவசாயி அந்த பட்டு வேட்டிக்கு ஆசைப்பட்டு கட்டியிருந்த கோமணத்தை இழக்கிற நிலையிலே தான் இன்றைக்கு விவசாயி இருக்கிறார். இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர். எனவே இந்த அரசாங்கங்கள் முதலில் விவசாயத்திற்கு தண்ணீர் தேவையை போக்க வேண்டும். தண்ணீர் தேவையை போக்க வேண்டும் என்றால் கலைஞர் அவர்கள் தென்னகத்து நதிகள் இணைய வேண்டும் என்று 300 கோடி ரூபாய் ஒதுக்கினார். அந்த திட்டம் கிடைப்பிலே போடப்பட்டு விட்டது. அடுத்த ஆட்சி வருகிற பொழுது கோடிக்கணக்கான டிஎம்சி தண்ணீர்கள் கடலிலே வீணாவது தடுக்கப்பட வேண்டும். அது விவசாயிகளுக்கு பாய்ச்சப்பட வேண்டும். ஒன்று, விவசாயினுடைய உற்பத்தி பொருளுக்கு உரிய விளைபொருள் கிடைக்க வேண்டும். யார் எங்கள் பொருளுக்கு விலை என்ன பண்ணுறா? இரவு பகல், காற்று மழை புயல் வெயில் பார்க்காமல் இரத்தத்தை வேர்வையாக்கி எலும்பை கொழுவாக்கி உழைத்தவனுடைய உற்பத்தி பொருள் சந்தையிலே, வீதியிலே, கமிஷன் கடையிலே கொண்டு வந்து வைத்து 1 தரம் 2 தரம் என்று ஏலம் விடப்படுகிற கொடுமை என்றைக்கு இந்த நாட்டிலே ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் விவசாயி கடன் இல்லாத வாழ்க்கை வாழும். எனவே விவசாய உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நதிகள் அவசியமாக, அவசரமாக, இராணுவ அவசரத்தை போல நதிகளை தேசியமயமாக்க வேண்டும். இந்த நதிநீர் திட்டம் ஒரு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, ஒரு மாநில அரசாங்கம் கட்டுப்பட மறுக்கிறது. இது என்ன தேசமா? எப்படி தேசிய ஒருமைப்பாடு வளரும்?
எப்படி இந்தியாவுடைய ஒருமைப்பாடு காக்கப்படும்? விவசாயிகளாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், தொழில் அதிபர்களாக இருந்தாலும் இன்றைக்கு பண தட்டுப்பாட்டால், தண்ணீர் தட்டுப்பாட்டால், மின்சார தட்டுப்பாட்டால், அரசியல் தட்டுப்பாட்டால் தடுமாறி நிற்கிறது தொழில், தடுமாறி நிற்கிறது கல்வி, தரிகட்டு நிற்கிறது மருத்துவம். அத்தனையும் அழிந்து ஒளிந்து விடுமா என்கிற அச்சத்தின் உச்சியிலே இருக்கிற பொழுது இந்த பணப்பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு நாட்டை பாழாய்ப்படுத்துகிறார்கள். என்றைக்கோ நன்மை கிடைக்கும் என்பதற்காக இன்றைக்கு உயிரை கொள்ள முடியுமா? இன்றைக்கு மனிதனை சீரழிக்க முடியுமா? மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அன்றைக்கே மத்திய அரசாங்கம் 4 நாட்களில் அமைக்கிறோம் என்கிறார்கள். இல்லை, 1 மாதம் சொன்னா கெடுவு, இவன் ஏமாற்றி போடுவான்னு சொல்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு 4 நாட்களில் அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதையும் ஏற்றுக்கொண்ட மோடி உடனடியாக அதிகாரிகளை அழைக்கிறார். எல்லா மாநிலத்திலையும் உங்களுடைய மாநில பிரதிநிதிகளை அனுப்புங்கள் என்கிறார், பெயர் கொடுங்கள் என்கிறார். கொடுத்த பிறகு 4வது நாள் இந்த நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பு சொல்வதற்கு அதிகாரமில்லை என்று பின்வாங்குகிறார். என்ன அர்த்தம்? எனவே இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கும் வரை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அமித்ஷா போன்ற பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் தான், ரெட்டியார்களை போன்ற முதலாளிகளுக்கும் தான் லாபம் இருக்கிற ஒழிய இந்த ஏழை குழந்தைகளுக்கும், ஏழை மாணவர்களுக்கும், ஏழை விவசாயிகளுக்கும், நாட்டை காப்பாற்றுவர்களுக்கும் நன்மை கிடைக்குமா என்கிற கேள்விக்குறிதான் எழுந்திருக்கிறது. எனவே இந்த அச்சம், இந்த அறியாமை, இந்த புறம்பல், இந்த ஊழல் அத்தனையும் அழிந்து ஒரு புதிய புத்தாண்டு பிறக்க வேண்டும், புதிய பொங்கல் வர வேண்டும். அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாளை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு பயனுள்ள கருத்து. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வர்ற வருமானத்தை சிக்கனமாக செலவு செஞ்சோம்னாவே நம்மளுடைய மகிழ்ச்சி எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட தான் இருக்கும். சரி, கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு இனி வர புத்தாண்டை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். இந்த புத்தாண்டை வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக மாற இந்தியர்கள், இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது. இப்போ வந்து இந்த பணப்பிரச்சனை சொன்னாங்க, அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? இப்போ சிக்கனமாக செலவு பண்ணா, சில்லறை தட்டுப்பாடுனா சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அதுலக்க நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த வருஷம் நல்ல வருஷமாகவே அமையும். தமிழ் மொழியை நம்ம அடுத்த வருஷம் ஒரு வருஷமாக நம்ம தமிழ் மொழியோட பெருமையை வந்து உலக அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இதை நான் ஒரு வரவேற்பாக பார்க்குறேன். தடை கற்களை வெற்றி படிக்கட்டாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்ணீரில் ரத்த கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு விவசாயி. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே 1 கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு விற்க போகுது. அந்த நிலை வரப்போகுது. கஷ்டப்பட்டு நம்மளோட முடியட்டும் இந்த தொழில். நம்ம பிள்ளைய படிக்க வைப்போம். நிலத்தை விற்று கெட்டு தான் அவன் கோடியாக சம்பாதிக்கிறான். இந்த விவசாயி என்ன கதி ஆகிறான்? இந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம எப்படி புத்தாண்டுன்னு ஏற்றுக்கொள்கிறது? எப்படி அந்த புத்தாண்டு அந்நியனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட வருஷம் இது, ஒரு மதம் சார்ந்த வருஷம். இதை எப்படி நம்ம புத்தாண்டு ஏற்றுக்கொள்கிறது? நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழன் விவசாயினுடைய நாள் தைப்பொங்கல் தான். இந்த இனிய புத்தாண்டை எல்லாமே இனிமையாக கொண்டாடணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த இளைஞர் அந்த நேரத்தில் தோற்று போயிடறான். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதான் என்னோட நன்றி. இந்த நியூ இயர் மாதிரி எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நேரில் போய் சொந்தக்காரங்களோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினாக்க அந்த சந்தோஷன்றது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும். ஐயா வந்து சரியான கருத்தை சொன்னார். காவேரியிலேருந்து கர்நாடகா தண்ணி தள்ளாங்க. 915 கிலோமீட்டர் இருக்குது. கிலோமீட்டரில் 300 கிலோமீட்டர் ஆந்திரா சேர்ந்தது. பாக்கியெல்லாம் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி வரைக்கும் போகுது. ஆந்திராக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளம், குட்டை, ஏரிகள்லாம் அங்கே வெட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணல. ரியல் எஸ்டேட் போடுறாங்க, மீதம் எடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நம்ம இது தண்ணி எப்படி மக்கி தான் போகும் மண். டிமானிஸ்ட்ரேஷன் தப்புன்னு நான் சொல்லலை. அதை எக்ஸிக்யூட் பண்ண முறை மிக மிக தவறு. தலைவர் கலைஞர் ஐயா அவருடைய அறிவுரைப்படி இனிவரும் காலங்களில் தைத்திருநாளை நாம் புத்தாண்டாக நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று இந்த சபையில் நான் அறைகோல் விடுக்கிறேன். நன்றி. நன்றி சார். புத்தாண்டை கொண்டாடுவதற்குரிய விழிப்புணர்வை நகரத்தினருக்கும் கிராமத்தினருக்கும் விரிவுபடுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் நிச்சயமாக புத்தாண்டை, தமிழர் திருநாளை அனைத்து தமிழ் இதயங்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஐயா, விவசாயத்தோட கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரே வழி இந்த அரசாங்கம் வந்து மரம் வெட்டுறதை வந்து நிறுத்தணும். காடுகளை வந்து வளர்க்குறன்னு ஒரு சட்டம் போட்டு அதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். அப்படி மரம் வளர்த்தா ஆட்டோமேட்டிக்காக மழை வரும். ஐயா சொன்ன மாதிரி அணையை நிறைய கட்டினா
மழை தண்ணி சேமிக்க போகிறாங்க, விவசாயத்துக்கு நிறையா தண்ணி கிடைக்க போகுது. இதெல்லாம் அரசாங்கம் பண்ணாங்கன்னா ஓரளவு தண்ணி பிரச்சனைகள் தீர்ந்து விவசாயத்தோட கஷ்டம் வந்து தீர்க்கும். மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே ஜனநாயக நாட்டில் சர்வாதிகார போக்கினை கைவிட வேண்டும். மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தினையும் வெளிப்படையாக அதோடைய விளைவுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அறிவிக்கணும். ப்ளஸ் வந்து கார்ப்பரேட்டுக்காக இல்லாமல் மக்களுக்காக மத்திய அரசு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் புத்தாண்டன்று எடுக்கின்ற அந்த உறுதிமொழியை செவ்வனே செய்வான், ஆனால் ஒவ்வொருவனும் வாழ்வில் உயர்வான். ஆக ஒவ்வொருவரோடு சேர்ந்து இந்த நாடும் உயரும் என்று நான் கூறுகிறேன். அட்லீஸ்ட் இனி வரும் காலங்களிலாவது இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து அதுக்காக தான் பயன்படுத்தணும். அதில் வந்து பில்டிங்ஸ் கட்டுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சிட்டியில் நிறையா பேர் வந்துட்டு ரூஃப்டாப் கார்டனிங் இந்த மாதிரி நிறையா இதை கொண்டு வராங்க. காரணம் இந்த கிராப்ஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை, அதில் நிறையா கலப்படம் ஃபர்டிலைசர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்படணும், ஸோ தட் ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகளையும் வன்முறைகளையும் நம்ம சந்திச்சிட்டோம். 2017 வந்து அந்த சாதி ரீதியான பிரச்சனையோ மத ரீதியான பிரச்சனையோ உள்ளே வராமல் அந்த ஒரு மனிதநேயம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொன்று, அரசியல் சார்ந்த புரிதலும் கல்வி சார்ந்த புரிதலும் மக்களுக்கு வந்து சமமாக போய் சேரணும். விவசாயிங்களுக்கு அவங்க சொல்கிற விலையை வந்து அரசு வந்து ஒத்துக்கிட்டா அதில் வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் அதை உண்மையான புத்தாண்டாக கொண்டாடலாம். நம்ம கலாச்சாரம் வந்து இன்னும் மேம்பட வேண்டும். அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இந்த வருஷத்துலயாச்சும் நல்லா இருக்கணும். தேன்மொழி மேடம், 2017 என்பது ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய கனவு, ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாடு போய் கொண்டிருக்கின்ற போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2017 முதல்ல வந்து ஆவண கொலைகள் இல்லாத, பாலியல் வன்கொடுமைகள் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு களமாக வந்து 2017 இருக்கணும். என்னோட விவசாயியோட பிரச்சனையில் விவசாயியோட வந்து நான் பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு எல்லாருமே வந்து இறங்கி போராடும் போது தான் அவங்களுடைய போராட்டம் முழுமையான வெற்றியை வந்து நோக்கி போவோம். அப்போ 2017 நாம் செய்ய வேண்டியது ஒரு போராட்ட களத்துக்கு நம்மளை நாம் தயார் பண்ணிக்கணும். நன்றி மேடம். வருங்கால தூண்களாக இருக்கும் இந்த மாணவர்கள் வந்து 2017 வந்து நம்பிக்கையோடு வரவேற்று, அந்த தன்னம்பிக்கை, உங்களால் செய்ய முடிந்ததை மற்றவர்கள் செய்யலை, இவங்க இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்கிறத விட தன் நம்பிக்கையோடு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி மேடம். ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு கண்ட்ரி வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வளருது அப்படின்னாக்க ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும். அந்த சிறு தொழில் ஆரம்பிக்கும் போது நம்ம படிக்கின்ற ஒவ்வொரு துறையிலையும் வந்து தொழில் சார்ந்த கல்விகள் இருக்குது, சமுதாயம் சார்ந்த கல்விகள் இருக்குது. அந்த கல்விகளை நம்ம நன்றாக பயன்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து நாட்டை வந்து ஒரு வல்லரசாகவும் நல்ல பொருளாதார நாடாகவும் மாற்ற முடியும் என்று 2017 அதற்கு மேல் வரும் ஆண்டுகளில் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு விரும்பி. நன்றி சார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரதிமன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசைத்திடல் வேண்டும் என்னாய். மகிழ்ச்சிக்கு என்ன வேணும்னா என்னோட நோக்கங்கள் என்னங்கிறது கிளியராக இருக்கணும். வாட் டு ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய தகுதிகள் என்ன, இது தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த மூணும் சேர்ந்துற இடத்துல வரதான் என்னோட நோக்கம். நம்ம நோக்கத்தை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். 2017 மட்டும் இல்லை, வர டயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப நல்ல புத்தாண்டுகள்னால் ரொம்ப மகா புத்தாண்டுகள் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம இதே விடலாம் கஷ்ட காலங்கள்லாம் பார்த்துட்டோம். இளைஞர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்காங்க. தேங்க்யூ, நன்றி சார். 2017 விவசாயிகள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான எதிர்பார்க்கிறார்கள்? இந்த உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக தாய் மண்ணில் கருவளையிலே ரசாயன உரங்களை கொட்டி ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பூச்சி மருந்துகளை அடித்து அத்தனை உணவுகளும் விஷமாகிவிட்டன. தண்ணீர் விஷமாகிவிட்டது, காற்று மாசடைந்து விட்டது. இன்றைக்கு ஒரு குடும்பத்திலாவது என்னுடைய குடும்பத்தில் மாத்திரை உண்பவர் இல்லை என்று சொல்லி கைதூக்கின்ற நிலையில் தமிழகத்தில் யாரும் இல்லை. எனவே ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றால் இயற்கைக்கு மாறுங்கள். இந்த பிஜா, பருக்கரு, கலத குதிரையெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்காம சாமையரிசி, தினையரிசி, குதிரவாளி, கொள்ளு, தட்டப்பயிறு, நரிப்பயிறு, பாசிப்பயிறு என்று பாரம்பரிய உணவுக்கு மாறினால் உங்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். ஒரு மனிதன் ஆரோக்கியம் இருந்தால்தான் சிந்தனை வளரும். எனவே ஆரோக்கியத்திற்கு 17 இயற்கை நாடுங்கள். இந்த 40,000 குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும். அதற்கு வருகிற தண்ணீர் தடங்களுடைய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். நதிகள் தேசியமயமாக்க வேண்டும். மேற்கு நோக்கி பாய்கிற தண்ணீரை திருப்ப முயற்சிக்க வேண்டும். ஒரு கலப்படம் இல்லாத, கள்ளத்தனம் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத கல்வியை மாணவர்களுக்கு வழங்க இந்த அரசு உத்தரவாதம் தர வேண்டும். 25,000 கோடி வருமானம் சம்பாதிக்கின்ற 4,000 மதுக்கடைகள் ஒழிந்தாலே
தமிழகத்தில் திருட்டு, கொள்ளை, களவு, கற்பழிப்பு இவைகளெல்லாம் குறைந்து போக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். எனவே கள்ளமில்லாத, மது இல்லாத, மங்கையரை பாதுகாக்கின்ற, சுகாதாரத்தோடு வாழுகின்ற, சுத்தமாக வாழுகின்ற, திண்மையான எண்ணத்தோடு வாழுகின்ற, லஞ்ச லாவணியமில்லாத வாழுகின்ற அந்த வாழ்க்கை 17 அனைத்து மக்களுக்கும் அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. பல பிரச்சனைகளும் பல சாதனைகளும் நடந்து இருந்தாலும் கூட சோதனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தீர்வுகளை மையப்படுத்தி 2017 ஒரு புதிய ஆண்டாக ஒரு புதிய கனவோடு இருக்க வேண்டும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா விதைநெல்லை கோபுரத்தில் வைத்திருப்பார்கள். அந்த விதைநெல் விவசாயி, அவனை மீண்டும் நாம் கோபுரத்தில் ஏற்றுவோம். அது இந்த புத்தாண்டாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கிறேன்.